ஒரு அம்மா 7 வயசான தன்னுடைய பொண்ணை வந்து நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு அவளுடைய கையில கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு, இங்க பாரு உன்னுடைய பேரை வந்து யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அனாதையா விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 27 வயசு ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதா என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல 7 வயசுல நடு ரோட்ல தன்னை அனாதையா விட்டுட்டு போன அம்மா வந்து வயசாகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறுத்து போச்சா, ஒரு குழந்தை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மேல இருந்த கோபத்துல இவங்களை யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ண. ஆனா வந்து அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நின்றுட்டு இருந்த இடத்துலயே வந்துட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை ஈரமாக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற அந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்போ தன்னுடைய அம்மாவை வந்து கூட்டிட்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடுறா. அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 7 வயசுல வந்து அவங்க எப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டேஷன்ல விட்டுட்டு கிளம்பிடுறா. இப்போ அவங்கள வந்து விட்டுட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறா. இருந்தாலும் அவளுடைய மனசு ஃபுல்லாமே வந்து அவங்கள விட்டுட்டு வந்த இடத்துலயே தான் இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு வழியை நான் வந்து பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாளா. இருந்தாலுமே வந்து அவளுடைய மனசு ஃபுல்லா ரொம்ப பாரமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்களாம் அந்த அம்மா கிட்ட அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பதிலே பேச மாட்டேன்றாங்க. அவளுடைய அம்மாவை விட்டுட்டு போன இடத்துக்கு திரும்பி வந்து பாக்குறாளா, அவங்களும் வந்து எந்த பதிலும் பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் வாய் திறந்து பதில் பேசாம உட்காந்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்ல இப்ப தன்னுடைய பொண்ணு திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களா. அவங்கள ஒரு வழியா தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. அந்த இடத்துல அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்களா. அதாவது தன்னுடைய பொண்ணை வந்து 7 வயசுல விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அதே மனநிலைமையில தான் இன்னைக்கும் இருக்காங்க. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் பேரனை பார்த்துட்டு 7 வயசு தன்னுடைய பொண்ணு மாதிரி வந்து அவனை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கூட தன்னுடைய பையனை பிரிஞ்சு அவளால இருக்க முடியாதா. எப்படி அம்மா வந்து தன்னை வந்து 7 வயசுல விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கல. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு தன்னுடைய பொண்ணையே வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செஞ்ச வேலைக்கு வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா அம்மா வந்து இத்தனை வருஷம் வந்து வீட்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே புரிஞ்சுக்கிறா. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவளை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் அவள் கையில கொடுத்துட்டு புதுசா வந்து ஒரு வீடு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணமா இல்லைனாலும் இவங்களோட இந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்துட்டு சிமா வந்து இவங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாள். இப்போ அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவளுடைய பிறந்த நாள் வந்து சம்மர்ல தான் வருமா. ஆனா இப்ப வந்துட்டு அவங்க அம்மா விட்டுட்டு போனதுக்கு பிறகு அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க. அவங்க வந்து விண்டர்ல வந்து இவளுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இது இவளுக்கு சுத்தமா பிடிக்காதா. இதெல்லாம் புரிஞ்சு அம்மாவும் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு பிறகு நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஆனாலுமே அவளுக்கு 7 வயசுல வந்து தன்னை அனாதையா விட்டுட்டு போன அம்மாவை வந்து மன்னிக்கவே முடியல.